இந்த தேர்தல் பிரச்சாரம் 21 முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த அணில்களுடைய தொல்லை இருக்காது, குறிப்பா சோசியல் மீடியால இருக்காதுன்னு நம்மளாம் நினைச்சோம். தேர்தல் விதிமுறையே என்ன சொன்னாங்க, சோசியல் மீடியாவிலோ இல்ல வேற எதுலயுமே நீங்க வந்து இந்த கட்சிக்கு ஆதரித்து பேசக்கூடாது, ஸ்டேட்டஸே கூடாதுனாங்க மேல அப்படின்னாங்க. நீங்க என்னடா சொல்றது, நாங்க என்னடா கேட்கறது, நாங்க தான் சொந்த பேச்சை கேட்க மாட்டோமே. இந்த கட்சிக்கே என்ன பேர் நான் வச்சிருக்கேன்னா, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற கட்சி. இதுல தேர்தல் ஆணையத்தோட பேச்சையா நான் வந்து கேட்க போறேன். அது ஒரு வகையில உண்மை. இல்ல வந்து தலைவனே என்னன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்றாருல, அதான் அவர் பேச்சு அவர் கேட்காத மாதிரிதான் தொண்டர்களும். தேர்தல் ஆணையத்து பேச்சை நாங்க கேட்க மாட்டோம், எங்க பேச்சையும் நாங்க கேட்க மாட்டோம், தலைவர் பேச்சையும் கேட்க மாட்டோம், தேர்தல் ஆணையம் மட்டும் பெரியதா அவர் பேச்சையும் நாங்க கேட்க மாட்டோம். ஆன்லைன் கேம்பெயின் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு தான் வீதிக்கு வர்றது இவங்க தலைவருக்கும் ஆகாது, இவங்களுக்கும் ஆகாது. மழை வெள்ளம் புயல் இது வந்தாலும் சரி, இல்ல எஸ்ஐஆர் மாதிரியான பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்காக வீதிக்கு வரமாட்டாங்க. அவங்க ஆன்லைன்லயே தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆன்லைன்ல அரசியல் பண்ணுவாங்க, எல்லாமே ஆன்லைன் தானே. ஆமா, இந்த கேம்பெயினையும் என்ன பண்ணிருக்காங்க, ஆன்லைன்ல பண்ணிருக்காங்க. ஏன்னா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லியிருக்கு, ஸ்டேட்டஸ் கூட ஒருத்தருக்கு ஆதரிச்சு நீங்க போடக்கூடாது, கேட்க கூடாது, இன்னாருக்கு ஓட்டு போடுங்க, இன்னாருக்கு போடாதீங்க அப்படின்ட்டு. ஆனா இவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு பாத்தியா, தேர்தல் நேத்து பிரச்சாரத்துல இவங்க கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி கேட்டிருக்காரு பாத்தீங்களா. அதுவும் கும்பிட்டு காயும் அம்மா தாயே காளியத்த மாறியாதா அப்படின்ற மாதிரி கண்ணை திறக்கலையே, டைலாக் மறந்துடும்ல, அதனால கண்ணை மூடிட்டு ஐயோ நான் வேகமா போயிட்டு இருக்கேன், குறுக்கு ஏதோ மணல் லாரி வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு. எதனால தொடர்ந்து ரோட் ஷோ மட்டும் தான் பண்ணாரு, பேசல. அந்த 4 நாளுமே இதுதான் மனப்பாடம் பண்றது. இதுக்குதான் அண்ணன் வந்து வேற ரோட் ஷோவா பண்ணிருக்காரு. இந்த டைலாக 4 நாளா மனப்பாடம் பண்ணிருக்காரு, பேப்பர் இல்லாம பேசியிருக்காரு. இதனாலதான் அதான் கண்ணை மூடிட்டாரு. ஐயோ கண்ணை என்ன திறந்து இருந்தா டைலாக் மறந்துடும், கண்ணை மூடிடுறா விஜய் அப்படின்னு அவருக்கு அவரே கண்ணை மூடி காளியத்தா மாரியாத்தான கும்பிட்டு ஒப்பிஸ்டார் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு. அதுல என்னன்னா, நான் அரசியலுக்கு வந்து நடிக்கல, நடிகன்றீங்க. ஆமாண்டா நடிகண்டா, அந்த தோரணையை பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு நீ பயந்துட்டடா அப்படின்ற மாதிரி அவ்வளவு தூரம் பயம் வந்துருச்சு. ஏன்னா இது வரைக்கும் பாஜகவை இது பண்ணாரு, அதிமுக இது பண்ணாரு, இனியோட கடைசி எப்படி எவனும் எதிர்த்து பேச மாட்டான், அதனால நம்ம இன்னைக்கு என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி வச்சிருவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேசி கத்தி கதறாத குறையா அவர் வந்து ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிருக்காரு. இப்ப இதையே மீறி இவனுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அண்ணன் அவ்வளவு தூரம் கெஞ்சிருக்காரு, நம்ம பங்குக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆமா இழுத்துடுவோம், அண்ணன் தான் 4 கேஸ் வாங்கிறேன், நம்மளும் ஒரு 4 கேஸ் வாங்குவோமே அப்படின்றதுக்காக வாண்டடா வந்து சிக்கியிருக்காங்க. பெரிய ஆன்லைன் கேம்பெயின் ஆன் 22 அப்படின்னு சொல்லி இவங்க போட்டு இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிருச்சு. வழக்கு இந்த மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை, அது மாதிரி விஜயை ஓய்வு விரும்பினாலும் அவருடைய தொண்டர்கள், அதாவது அணில் நண்பா நண்பீஸ்கள் விடுவதில்லை அப்படின்ற மாதிரி. அண்ணன் நீ என்ன சும்மா இருக்கிறது, நான் வாங்கி தரேன் உனக்கு கேஸ் நீங்க அப்படின்ற மாதிரி. அந்த இதுல வடிவேல் வந்து சொல்லல, அண்ணன் அவன் சேர் போட்டு உட்காந்துருக்கான், நீ சேர் போட்டு உட்காரு, அண்ணன் அவன் சாஞ்சு உட்காந்துருக்கான், நீ சாஞ்சு அப்படியே போய் சாஞ்சு சாக்கட்ல விட்டுரு. அந்த மாதிரி அண்ணன் நீ என்ன சும்மா இருக்க கேஸ் வாங்காம நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஆமா பேசு பொருளாவே இருப்பாரு. கட்சி பத்தி பேசல, பத்தி பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஆனா இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, டே இவனுங்க வந்து வேற மாதிரி ஒரு ஆளுடா, இவனுக்கு சரி கிடையாது, ஏதோ தப்பா இருக்கு. அதாவது என்னன்னா, தேர்தல் ஆணையத்தையே எதிர்த்துட்டு இருக்கானே இவனுங்களாடா ஆட்சிக்கு வந்து நம்மள இந்த மாதிரி காப்பாத்த போறாங்க, சம்திங் ராங், இவங்க நார்மலா இல்ல அப்படின்றது மட்டும் மக்கள் புரிஞ்சுட்டாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, கம்மிங் சூன் அப்படின்னு. அந்த கம்மிங் சூனை பார்த்த உடனே என்ன ஆயிட்டாங்கன்னா, இவனுக்கு ஏதோ புதுச்சேரியில பண்ண மாதிரி தமிழ்நாட்டுல பண்ண போறானுங்க. புதுச்சேரியில என்ன பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஓட்டிங் போற மிஷின்ல வந்து போட்டோ எடுத்துறேங்க, எனக்கு ஓட்டு போட்டுட்டேன் அப்படின்னு. அதாவது எப்படி ஓட்டு போடணும், ஏன்னா இவங்களே வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க. இந்த முதல் தடவை ஓட்டு போடுறவங்க எல்லாருமே, அதாவது 18 வயசுக்கு மேல தமிழ்நாட்டுல ஓட்டு போடுறாங்களா அவங்க எல்லாம் நேரா டிவிக்கு எங்க இருக்கு சின்ன பார்த்து அங்கதான் ஓட்டு போடுறாங்களாம். வேற எந்த கட்சிக்குமே யாருமே இளைஞர்கள் வந்து ஓட்டு போடலையா அப்படின்னு இவங்களாம் ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்களே. அதனால இப்படிதான் ஓட்டு போடணும் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, வீடியோ எடுத்து புதுச்சேரியில போட்டாரு. சோ அந்த மாதிரியே இங்க ஏதாவது போட்டு தொலைக்காதீங்கன்னா, போட்டீங்கன்னா 3 மாச
மாசம் ஜெயிலு, அது மட்டும் இல்லாம அபராதம், இன்னும் சொல்ல போனா ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுருவாங்க. வீணா வாழ்க்கையை தொலைச்சிக்காதீங்க. போனோமா ஓட்டு போட்டோமா வந்தமான்ருங்க. இந்த வடிவேல் ஒரு படத்துல என்ன சின்னத்துக்கு தான் நீ ஓட்டு போட்ட அண்ணன், சத்தியமா உன்னோட தென்னை மர சின்னத்திலயோ ஏனி சின்னத்திலயோ ஓட்டு போட்டேன்னு அப்படின்னா நான் நம்ப மாட்டேன்டா, நீ அவங்ககிட்டயும் காசு வாங்கினடா அப்படின்னு. ஆனா இல்லைண்ணே சத்தியமா உன்ன சொன்னது இதை நம்ப மாட்டேன்டானே அந்த சீட் எடுத்துக்காட்டு பாருறேன். இப்படிதான் 10 வருஷமா ஓட்டு போட்டு கொண்டு இப்படிதான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கியா. அந்த மாதிரி இவிஎம் மிஷினை கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா இந்த மாதிரி அவங்க நல்ல வேலை இப்ப சீட்டு முறை இல்ல, மிஷின் முறை. அந்த மாதிரி சீட்டு முறையா தான் இவங்க அதையும் எடுத்து போய் ஃப்ரேம் போட்டிருப்பானு. பாத்தீங்களா, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஓட், இந்த லிஸ்ட் பாத்தீங்களா, இந்த பேப்பர் பாத்தீங்களா, இதுல நான் வந்து தாவேக்காக்கு வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாத்தீங்களா அப்படின்ட்டு ஃப்ரேம் போட்டு வச்சுப்பாங்க. அது பெட்டிக்குள்ள இருந்தா தட்டா எனக்கு ஓட்டு அப்படின்றது அவனுக்கு தெரியாது. நல்ல வேலை இப்ப மிஷின் அந்த பட்டனை மட்டும் தான் அழுத்த வேண்டிய வேலை. என்னதான் அவங்களை எச்சரித்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஃபன் இருக்கு. என்ன ஃபன்னு? என்ன பண்ண போறானுங்களோ அன்னைக்குன்னு பார்த்து விஜய் படம் ஏதாவது போட்டு விட்டுறணும். சன் டிவிலையும் கேட்டிவிலையும் அண்ணன் படம் டிவில போட்டிருக்காண்டா, இது என்ன வயசு போடுறது வீட்டுல உட்காந்துருவாங்க. என்னடா நம்மளுக்கு ஓட்டே விழுகல, அண்ணன் சதி பண்ணிட்டாங்கன்னு உங்க படத்தை வந்து சன் டிவிலையும் கேடிவிலையும் போட்டு விட்டானே, ஜனம் அங்க போயிருச்சுன்னு. இதுல வேலை 24ஆம் தேதி அமர்கலம் வேற ரிலீஸ் ஆகுது. அதுக்கு என்ன, ஆமா அஜித்தோடைய படம் அமர்கலம் ரிலீஸ் ஆக போகுது. சோ அதுக்கு என்ன அமர்கலம் நடக்க போகுதுன்னு தெரியல. 25-24 கிட்டே வந்து ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அது ஜனநாயகம் வந்து 30 தான் வந்து நம்மளுக்கு டேட் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப கூட அஜித் படத்துக்கு, அதாவது அமர்கலமே அதர பழிசு படம் தான், அந்த படத்துக்கு கூட உங்களால போட்டி போட முடியாதுன்றதுனால அவங்க 24 ரிலீஸ் பண்ணாங்க, இவங்க 30 ரிலீஸ் பண்ணாங்க. சோ என்னைக்குமே தலைவர் அஜித் இருக்காரு பாத்தீங்களா, தலைக்கிட்ட என்னைக்குமே இந்த தரதலைக்கு நெருங்க முடியாது அப்படின்றதுக்கு இதுவே மிகப்பெரிய சாட்சி. சோ இன்னைக்கு இதுல இந்த 2 விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒண்ணு, நீ தேர்தல் ஆணையத்தையும் மீறி இந்த மாதிரி வந்து கேம்பெயின் பண்ணிருக்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேம்பெயின் பண்ணிருக்கீங்க. இதுக்கு தேர்தல் ஆணையம் தாவேக்கா மேல என்ன நடவடிக்கை எடுக்கும் தெரியல. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நாளைக்கு பாண்டிச்சேரியில பண்ண மாதிரி இங்க ஏதாவது வீடியோ கீழே எடுத்து போட்டீங்கன்னா மகனை 3 மாசம் சிறை தண்டனை அபராதமும் சிக்கிருவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் இந்த மாதிரி என்னென்ன ஃபன் மெட்டீரியல் இவங்க பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ இதை விட ஒரு பிரச்சாரத்துல என்னென்ன அளந்து விட்டாரு தெரியுமா? இறுதி பிரச்சாரம். ஆமா, இறுதி பிரச்சாரம். அது மாதிரிலாம் இருந்துச்சு அவர் பேசுறதெல்லாம். நான் சொல்லல, இறுதி ஊர்வலம் இந்த படம் தான் சொல்லியிருக்கேன் சொல்றாங்க, இறுதி ஊர்வலம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க சொல்லல, சோசியல் மீடியால அப்படி பேசிக்கிட்டாங்க. எதிரானவர்கள் அந்த மாதிரி பேசுறாங்க. விஜய்க்கு எதிரானவோட அதுல அவர் சொல்றாரு, இந்த குச்சி மிட்டாய் குருவிருட்டி வேணும், எனக்கு இந்த பொம்மை வாங்கிட்டா அப்படின்னு நீங்களா அடம் பிடிப்பீங்களா, அந்த மாதிரி உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நீங்க அடம் பிடிங்க. என்ன அடம் பிடிக்கணும்னா, இந்த மாதிரி இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு அடம் பிடிக்கணுமாமா. நீ அப்ப எவ்வளவு ஒரு ஃப்ராடு கேரக்டர், சில்லறத்தனம், அதை விட ஏதாவது கம்மியான இருந்து வச்சுக்கோங்களேன், அதை கூட சொல்லலாம். ஓட்டு போடுறது அப்படின்றது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம். எந்த கட்சிக்கு யாரு ஓட்டு போடணும். நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், 2 குழந்தைங்க அவங்க தாத்தா பாட்டிய வந்து திட்டிட்டு இருக்கு, நீ இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், அவங்க இதை மதி கூட இல்ல. இப்ப நீ சொல்ற மாதிரியே அடம் பிடிக்கிறதாவே வச்சுப்போமே, நீ உங்க போய் அடம் பிடிக்கிறதாவே வச்சுக்கோங்களேன். சரிப்பா, நான் நீ சொல்ற இடத்துக்கே ஓட்டு போடுறப்பா போய் சொல்லிட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிக்கு ஓட்டு போட்டு வரப்போறாங்க. நீ என்ன அடம்புடி ஆர்ப்பாட்டம் பண்ண அழுகு அந்த மாதிரி நீ என்ன பண்ணாலும் சரிப்பா, நீ சொல்றதுக்கே ஓட்டு போடுற சொல்லிட்டு அங்க போய் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு என்ன தெரியும். ரெண்டாவது, விஜய் அவர்களை வெறுக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த டிவிக்கு வெறுக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்கு காரணமே விஜய் கூட இல்ல, 99.9% விஜய் ஃபேன்ஸ் பண்ற அட்ராசிட்டி தான். இந்த பப்ளிக்கா இருக்கிற இடத்துல வந்து டிவிக்கேன்னு கட்டுறது, அந்த விஜயோடைய வாய்ஸ் நோட்டே வந்து ஓவர் சவுண்ட் வச்சு கேக்குறது, ஒரு பொது இடத்துல அந்த பாட்டு, அந்த பாட்டு உங்கள் விஜய் வரண்டா அப்படி உயிரை எடுக்க வரல சாட்டை பாத்தீங்களா, பாட்டு பாடி அதை சாட்ட ஒருத்தன் போதையா உங்களை வந்து ஓட விடுறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு பாத்துறாதீங்க. தூங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்ற மாதிரி இந்த மாதிரி இந்த பாட்டை மட்டும் கேட்டீங்கன்னா நீங்களே வந்து வெறுத்துருவீங்க. என்னடா இந்த அளவுக்கு பங்கம் பண்ணிருக்காங்களே நம்ம அண்ணனை, இந்த பாட்டு சுத்தி நின்னுமாடா அப்படின்னு. அப்புறம் நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா விஜயோட பாட்டு நான் வராது, சாட்டை பாட்டு தான். அந்த அளவுக்கு ஏதோ 2 லைன் சொல்லு. நான் பாடல, சாட்டை பாடினாரு. நான் தன்னந்தனியாலே எனக்கு தற்கூரின்னு பேரு, என் வண்டி மேல மோது அடிபட்டு சாவு.
தற்கூரி கூட்டம், திருந்தாத கூட்டம், கரூர்ல எடுப்ப ஓட்டம். ஓட்டம் அதுதான் நியாயம். அந்த கரூருக்கு ஓட்டனோடதான் எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. என் மேல ஏன் அங்கிள் பழி போடுறீங்க? நீ எல்கேஜியே எப்படி தாண்டுறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீ எப்படி படிச்ச? காலேஜ் வரையும் போய் எப்படி டிஸ்கண்டினியூ பண்ண தெரியல. எல்கேஜி ஸ்டூடெண்ட் சொல்றது என் மேல கரூர் மேல எனக்கு பழி போட்டாங்க. நீ கரூருக்கு சொன்ன டைம் என்ன? புசியானந்தே வந்து சொன்னதை பாருங்க. நான் சொன்ன டைம் அதுதான் நான் கேக்குறேன். இப்ப புசியா வந்து என்ன பேட்டி கொடுத்தாரு? 12 மணிக்கு நாங்க வந்து கரூர்ல இருப்போம். நீங்க வீட்டை விட்டு எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? 9 மணிக்கு. 9 மணிக்கு நீங்க எங்க இருக்கிறதா இருந்தது? வேற இடத்துல நீங்க பிரச்சாரம் பண்றதா இருந்தது. இப்ப நாமக்கல்ல நீங்க வந்து 9 மணிக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஆளு 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறது இது பொய் இல்லையா? ஆக ஃபர்ஸ்ட் நாமக்கலுக்கே நீங்க வந்து சொன்ன டைமுக்கு போல. அடுத்து கரூருக்கு நாங்க எல்லாருமே பார்த்தோம். 12 மணிக்குன்னு சொன்னது புசியானந்து டிவிகே பேஜ்ல போட்டிருந்தது. எத்தனை மணிக்கு இடமும் கரூர் எத்தனை மணி யார் யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு அந்த டிவிகே பேஜ்ல போட்டது. அந்த அளவுக்கு நீங்க சொல்லிட்டு லேட்டா வந்தது நீங்க. நைட் ஆயிடுச்சு. அவர் பேசும்போது கரெக்டா 7:10 7:05 அந்த மாதிரி 7 மணிக்கு வந்து கூட 5 நிமிஷம் லேட்டா வந்தது இவரு. இப்படி பழி போடுறீங்க. சொன்ன டைம் போலீஸ் சொன்ன டைமுக்கு வந்தா இப்படி அப்பட்டமா பழி போடுறீங்க. பொய் பேசுறீங்களே. மேடை ஏறி பேசுறாங்க. நீ என்ன பேசினாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்ற தைரியமா இல்ல எப்படி? எனக்கு புரியலையே. இந்த சீன் கேளுங்க. மக்கள் என் கூட வராங்க, நாமக்கல் மக்கள். அவங்க அம்போன்னு விட்டுனால வர முடியுமா? அப்ப அம்போன்னு 41 பேர் உயிர் போச்சு. அதுக்கு என்ன பதில் சொல்ற? முடியாது, விட்டு ஓடுவேன் அப்படின்றாரு. ஆமா, விட்டுட்டு வர முடியாது. ஆனா 41 பேர் செத்த பிறகு அம்போன்னு உங்களை விட்டுட்டு ஓடுவேன். அந்த கூட்டத்திலே இவர் பேசிட்டு இருக்கும்போது இவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு குழந்தை காணுமாப்பா, கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா அப்படின்ட்டு. ஏதோ ஒரு செல்போனோ ஏதோ ஒரு தொலைஞ்சு போனா எப்படி சொல்லுவாங்க, காணும்பா கண்டுபிடிச்சு. யார் வீட்டு குழந்தை தானே, பதறுவோம். ஒரு குழந்தைய காணோம். அப்ப அந்த பெத்தவங்க எவ்வளவு தூரம் பதறி இருப்பாங்க. இவர் ரொம்ப அசால்ட்டா அந்த குழந்தைய காணுமாப்பா, கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பான்ட்டு பாடுறதுல நீ மும்முரமா இருக்க. ஆக அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை பேசுறோம் பாடணும்ன்றத இருந்த ஆர்வம் கூட அந்த குழந்தைய காணோன்றதுல இல்லவே இல்லை. அந்த குழந்தை கடைசியில என்னாச்சுன்னா ஆஸ்பத்திரியில இறந்து போய் தான் கிடந்துச்சு. அப்ப அந்த அளவுக்கு அங்க ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அங்க இத்தனை பேர் உங்க கண்ணு முன்னாடியே மயக்க போட்டு விழுறாங்க. அதுல ஒருத்தர் செருப்பு தூக்கி அடிச்சு காட்டுறான், டே இங்க செத்து போயிட்டாங்க இங்க பாடுறா அப்படின்னு. பார்க்காத கண்ணு முன்னாடி தானே தூக்கிட்டு போறாங்க. இத்தனை வீடியோ ரிலீஸ் ஆகி இத்தனை ஆதாரம் இருக்கும் போது இவ்வளவு பச்சையா நீங்க போய் பேசுறீங்கன்னா அப்ப நீங்க எதுக்கும் துணிஞ்ச ஆளு. இவ சொல்ற, நான் அரசியலுக்கு வந்து நான் நடிக்கவே இல்லை, நான் நடிகன் ஆனா அரசியலுக்கு வந்து நடிக்கல. இப்ப முட்டி போட்டு நடிச்சியே, சாமி கும்பிட்டு நடிச்சு கீழே வந்து மகாபலிபுரத்துக்கு இறந்தவங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அழ வச்சு நடிச்சு. உண்மையிலே கரூர்ல இருக்க மக்கள் வந்து 41 பேர் இவரை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க. நான் அந்த டைம்ல போக முடியாது. கேட்டா போலீஸ் அனுமதி இல்லை. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிருச்சு. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஃபுல் பவர் போயிருச்சு. ஊரா போய் பிரச்சாரம் பண்ணல. கரூர்ல ஏன் போய் பிரச்சாரம் பண்ணல? இல்ல செந்தில் பாலாஜி வேற கேள்வி, நீங்க ஏன் பயந்து போய் கோயம்புத்தூருக்கு போனீங்க? திமுகவோட அடிமை கரூர்ல நிக்காம ஏன் வந்து கோயம்புத்தூர்ல போனீங்க? நான் கேக்குறேன், அவர் கோயம்புத்தூர்ல போய் நிக்கிறாருன்னு வச்சுப்போமே. சரி, அவர் போயிட்டாரு. உன்ன மாதிரி 2 தொகுதியில நின்னாரு. அது அவர் போயிருக்க இடம் எந்த இடம்? ஏடிஎம்கேவோட கோட்டை. ஏடிஎம்கேவும் பாஜகவும் கொங்கு மண்டலத்துல குறிப்பா கோயம்புத்தூர்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவே வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்களை அடிக்கணும்னா இன்னொரு ஸ்ட்ராங்கான பர்சன் வேணும் அப்படின்ட்டு இருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி அந்த இடத்துல இறங்கி விட்டு இருக்காங்க. இவர் தான் வந்து பாஜகவுக்கு எதிராக யாராவது ஏதாவது பண்ணா உடனே பொங்கிடுவார்ல விஜய், அதனால பொங்கி இருக்காரு. இப்ப டீலிமிட்டேஷன் எப்படி மடமாத்தி விட்டாரு, கோலம் போடுங்க, விசில் கோலம் போடுங்க. நான் என்ன கேக்குறேன், அவன் கருப்பு கொடி ஏத்துறான், பிரச்சனை பண்றான், ஸ்டேட்டஸ் போய்க்கிறான், ஏதோ அவனால என்னென்ன எதிர்ப்பு தெரிவிக்கணும் டீலிமிட்டேஷன் பண்றான். நீ ஒரு வார்த்தை நேத்து லாஸ்டா பேசினார்ல பிரச்சாரத்துல, அதுலயாவது ஒரு வார்த்தை டீலிமிட்டேஷன் பத்தி பேசினாரு. மக்களுக்கு என்ன வேணுமோ அத பத்தின ஒரு வார்த்தை கூட, நானு என்ன என் மேல பழி போடுறாங்க, என்ன திடீராங்க, இப்படி தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறது. கடைசிக்கு எனக்கு போட்டு போடு அப்படின்னு கேக்குறது. இதை தவிர்த்து வேற ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யற, இந்த பாஜக மக்களுக்கு இப்படி செஞ்சிருச்சு, நீ திமுகவே திட்டுறதா இருக்கட்டுமே, ஒரே ஒரு இது டேட்டாவா திமுக இதெல்லாம் பண்ணிருச்சு அப்படி டேட்டாவா பேச சொல்லுவாங்க. பிளெயின் ஸ்டேட்மெண்ட், நான் ஊழலை ஒழிக்கிறதுக்காக வரேன், நான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுல வந்து ஃப்ரெஷ்ஷா எதிர்பார்க்கறாங்க. கார்டன்ல இருந்து நேத்து அறுவடை பண்ண மாதிரி ஃப்ரெஷ்ஷா நான் கேக்குறேன், நீ ஃப்ரெஷ்ஷா தானே வர, ஃப்ரெஷ்ஷா நாங்க எதிர்பார்க்கறோம் நீங்க சொல்றல. இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஃப்ரெஷ்ஷா ஒரு ஐடியா சொல்லுங்க, எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம். லைட் போடுறது இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் ஆல்ரெடி இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொல்ற நான் பஸ்ல வந்து கேமரா வைப்பேன், ஆல்ரெடி கேமரா வச்சுட்டு தான் இருக்காங்க. அங்க எமர்ஜென்சி பட்டன் இருக்கு, எமர்ஜென்சி பட்டன் அடிச்சா டிரைவருக்கு கேட்கும், அவர் நிறுத்த போறாரு, அந்த கேமரால எல்லாமே பதிவாயிட்டு இருக்கு. இது ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு, செஞ்சுட்டு இருக்க ஒண்ணு. நீ கேட்டா நான் ஃப்ரெஷ்ஷா வராது. தேர்தல் அறிக்கையில பார்த்த பாரு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு. திமுக தேர்தல் அறிக்கை கொஞ்சம், அதிமுக தேர்தல் அறிக்கை கொஞ்சம், இந்த பாஜக
திமுக தேர்தல் இந்த டி நகர் போனீங்கன்னா ஒருத்தர் வந்து வேர்க்கல்ல வச்சிருப்பாரு. அந்த வேர்க்கல்ல வந்து கேட்பாரு, பிளெயின் வேர்க்கல்லையா இல்ல மிச்சர் போட்ட வேர்க்கல்லையா அப்படி கேட்பாரு. நம்ம மிச்சர் வேர்க்கல்ல மசாலா அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் மிச்சரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை, கொஞ்சம் பொரி, இதெல்லாம் போட்டு கலக்கலக்கலக்காக்கி நமக்கு வந்து போட்டு ஒரு 40 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் கொடுப்பாரு. அந்த மாதிரி கொஞ்சம் பாஜக, கொஞ்சம் அதிமுக, கொஞ்சம் திமுக, இப்படி எல்லாத்துலயும் இருந்து அறிக்கையை ரெடி பண்ணி பேரை மட்டும் மாத்தி காசை கொஞ்சம் ஏத்தி வச்சுட்டு, அதான் அந்த மாதிரி காசை கொஞ்சம் கூட குறைய ஏத்தி வச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்தேன் அப்படின்னு அப்பட்டமா போய் பேசுறது. இது எவ்வளவு தூரம் ஒரு தேர்தல் அறிக்கையிலே ஃப்ரெஷ்ஷா ஒண்ணும் கொண்டு வர முடியல. ஆந்திரால இருந்து காப்பி அடிச்சு கொண்டு வரீங்க. பவன் கல்யாணம் பார்த்து காப்பி, அறிக்கை வந்து சந்திரபாபு நாயுடு பார்த்து காப்பி, திமுகவை பார்த்து காப்பி, ட்ரெஸ் போடுறது ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து காப்பி, பவன் கல்யாணம் பார்த்து காப்பி. ஆமா, அது அவர் சைக்கிள் ஓட்டுனா நானும் சைக்கிள் ஓட்டுவேன். இந்த படத்துல லிவிங்ஸ்டன் சொன்னால என்ன அதே மாதிரி படி தொலைணுமா வந்து தொலை அப்படின்வாங்களா, அந்த மாதிரி அவங்க பவன் கல்யாண் சைக்கிள் ஓட்டினார், நானும் ஓட்டணும் வந்து தொலை, சைக்கிளை ஓட்டி தொலை. அவரு இளநீ குடிச்சிருக்காரு, நானும் குடிக்கணும் வந்து தொலை, சைக்கிள் இளநீ குடிச்சு தொலை. கடைசிக்கா அவர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிருக்காரு. நான் வேற கிறிஸ்துவர், நானும் இதுல இன்னொரு நியூஸ் என்னமா ஓடிட்டு இருக்கு, அந்த முட்டி போட்டது கூட இந்த கில்லி படத்துல போட்டுட்டு வருவார்ல நீ பேடு, அதை போட்டுட்டுதான் இவர் வந்து அங்க முட்டி போட்டிருக்காரு. இது வல்லவா பக்தி, நீ இந்த மாதிரி நீ பேட் போட்டதுக்கே அந்த மாதாவே உன்னை வந்து குத்தும் கண்ணை, ஏண்டா என்னையே ஏமாத்துறே மக்களை எவ்வளவு தூரம் ஏமாத்துவ அப்படின்ட்டு மாதாவே உன் கண்ணு ரெண்டு குத்துவாங்க நைட்ல வந்து. சினிமால விஜய்க்கு வரதுக்கு முன்னாடி இது மாதிரி எப்பனா பாத்துருக்கீங்களா? சத்தியமா இல்ல, அவர் சர்ச்சை பக்கம் அது அந்த வந்து அந்த ஃபாதரே வந்து கேட்டிருக்காரு, வராதவங்க வந்து சர்ச்சை பக்கம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க தான் ரொம்ப உண்மையான கிறிஸ்டின் ஆச்சு, ஏதாவது ஒரு வாசகம் சொல்லுங்க அப்படின்னா, நான் வசனம் வேணா சொல்றேன், எனக்கு வாசகம் எல்லாம் தெரியாது அப்படின்னு ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், என்ன பண்ணிருக்கேன், ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டவும் அப்படின்றது கூட சாதாரணமா எல்லாருக்குமே தெரியும். இவருக்கு அது கூட தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரே டைலாக், டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, திமுக ஒரு தூய சக்தி, இந்த திமுக தீய சக்தி. ஆனா இப்ப இவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, சாட்ட அந்த தூய சக்தி தீய சக்திக்கு என்னது, ஜெய்காலி விஜய் ஒரு ஓடுகாலி. அதான் சொல்றேன், ஓ நீ முதல்ல சாட்டைய வந்து நீ வந்து சரி கட்ட, அப்புறமா நீ திமுக போ, முதல்ல உனக்கு சாட்டையவே அங்க சரி கட்ட முடியல, திமுக வர எதிர்க்க திமுக வெர்சஸ் சாட்டை. அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ எது இங்க பேசுற உடனே அவன் சொல்லுவாள் வடிவேலு, அடையோ அங்க இந்த கரிகாலன் மேஜிக் ஷோ அந்த மாதிரி இங்க விஜய் பேசின உடனே எல்லாருமே அப்படியே சாட்டை பக்கம் தான் திருப்புறாங்க. அங்க பார்த்து ஆமா அந்த மாதிரி அங்கேயே ஒண்ணு உங்களால வந்து இது பண்ண முடியல. இது வந்து திமுகவை அடிக்கிறாராவா, திமுகவை திசை திருப்புறதால பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னா, நான் தன்னந்தனி ஆளு, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி மூணும் கூட்டணி அப்படிங்கிறாரு. காங்கிரஸ் அது வந்து உண்மையான காங்கிரஸ் என் பக்கம் இருக்குன்றாருல, அதை சொல்ல அத கழுவி ஊத்துறாங்க. ஆல் இந்தியா காங்கிரஸே வந்து கழுவி ஊத்திட்டு போயிருச்சு. நான் ஏன்டா உன் பக்கத்துல நிக்கிறேன், அவ்வளவு பெரிய இதுவா, நாங்களே உன்னை யூஸ் பண்ணி மூணு சீட்டு அதிகமா வாங்கிட்டோம். காங்கிரஸ் உடைய அகில இந்திய காங்கிரஸ் உடைய தலைவர், கட்சியோட தலைவர் அவர் மல்லிகா கார்கே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, ஸ்டாலின் நீங்க தனியா இருக்கீங்கன்னு வருத்தப்படாதீங்க, ஒட்டுமொத்த இந்தியாவே உங்க பின்னாடி இருக்கு, நாங்க எல்லாருமே உங்க பின்னாடி இருக்கோம்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இவர் வந்து தூக்கிட்டு வந்துட்டாரு, என் பின்னாடிதான் உண்மையான காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு. அவர் மூஞ்சி அவர் கண்ணாடியில பாப்பாரான்னு தெரியல. ஏன்னா இப்ப ஒரு இது பரவிட்டு இருக்கு, அண்ணன் கருத்து போன மாதிரி திடீர்னு காட்டுறாங்க, அண்ணன் வெளுத்து போன மாதிரி, ரெண்டுத்துல எதிரா உண்மை. எப்படி ஒரே நாள்ல இந்த டேன் ரிமூவ் ஆச்சு? நிறைய நாங்களாம் பார்லருக்கு போய் மணிக்கணக்கா செலவு பண்றோம், அண்ணன் அது என்ன கிரீம்னு மட்டும் சொல்லுங்க, எப்படி கலரா வருது, நாங்களும் அதெல்லாம் போட்டு கலர் ஆகிக்கன்னா ஒரு நாள் பார்த்தா கருப்பா தெரியுறீங்க, அடுத்த நாளே வந்து வெள்ளையா தெரியுறீங்க. இப்ப இதுக்கே உமாபதி சார் வந்து நான் இன்டர்வியூ பண்ண போயிருந்தேன். அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது கருப்பா வந்தது இது மேக்கப்மா, கருப்பாக்க மேக்கப் போட்டு வந்திருக்கமா. அது எதுக்காக அப்படின்னா, இப்ப இவங்களே இருக்காங்களே சும்மாவே இந்த இது பண்றதுக்குன்னே ஒரு இந்த கும்பல் இருக்குல்ல, பெண் கும்பல்கள், அண்ணனுக்கு வந்து நாங்க தங்கச்சியாகவும் இருப்போம், விட்டாக பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கும்பலுங்கெல்லாம் வந்து இவரை பார்த்த உடனே என்ன சொல்லனா, ஐயோ அண்ணன் கருத்து போயிட்டாரா, அப்பனா அவர் பிரச்சாரத்துக்கே வர வேண்டாம், அவர் சட்டமன்றத்துக்கே வர வேணாங்க, நாளைக்கு எம்எல்ஏ ஆயிட்டா கூட அவர் கருத்துருவார், வெளியே வந்தா கருத்துருவார். அதனால அவர் வந்து பிரச்சாரத்துக்கு என் ஏரியாக்கு, அதாவது ஏன்டா இந்த ஏரியாக்கெல்லாம் போல, உங்க தலைவர் எல்லாம் ஏன்டா இந்த ஏரியாவுக்கு வரல அப்படின்னா,
அப்புறம் இது பண்ணுவாங்க. இப்ப எங்க ஊர் பக்கம்லாம் ரெண்டு பக்கம் தெரு இருக்கும். இப்ப இந்த பக்கம் போயிட்டு அந்த தலைவர் இந்த பக்கம் வரலன்னா இந்த பக்கம் ஓட்டு இல்லையா, தலைவர் இங்க வரமாட்டாரா, எங்க ஓட்டு எல்லாம் வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த தற்கொலைங்களுக்கு என்னன்னா அண்ணன் மூச்சை பார்த்தா போதும், அதுக்கு 4 மைல் தள்ளி போய் பார்ப்பாங்க, 400 கிலோமீட்டர் தள்ளியும் போய் பார்ப்பாங்க. சோ அந்த மாதிரி ஏன் நம்ம ஊருக்கு அண்ணன் வரல, காரணம் அண்ணன் கருப்பாகிறாரு. அண்ணன் கருப்பாகிறத விட நம்ம ஊருக்கு பிரச்சாரத்துக்கே வராம இருக்கிறது மேல். பிரச்சாரமா அண்ணன் கலரா அப்படின்னா அண்ணன் கலர் தான் முக்கியம். அதனால அண்ணன் பிரச்சாரத்துக்கே வர வேணாம். 4 ரோட் ஷோ போனதால இப்ப ஒரு மூஞ்சி கருப்பாயிட்டாரு. அடுத்த நாளே டேன் ரிமூவ் ஆயிருச்சு, எப்படின்னே தெரியல. அப்ப அது மேக்கப்பா இல்ல இது மேக்கப்பா, ரெண்டுத்துல எது? மேக்கப் அது, அதனால அது போயிடுச்சு. வீட்டுக்கு போய் குளிச்சதும் அது போயிட்டு இருக்கு, அந்த கருப்பு மேக்கப் போயிருக்கு அப்படின்னு. ரெண்டுத்துல எது மேக்கப் தெரியல, கருப்பா வெள்ளையான்னு தெரியல. ஆனா நிறைய பேர் அதுதான் மேக்கப்ன்றாங்க. ஒருவேளை அது மேக்கப் இல்ல, உண்மையிலேயே நீங்க வெயில்ல கருத்திட்டீங்கன்னா அடுத்த நாளே எப்படி வெள்ளையானீங்க சொல்லுங்க. ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனி கூட இந்த மாதிரி ஒரு விளம்பரம் பண்ணாங்க. விஜய் வச்சு ஆடு கொடுக்கலாம் போல இருக்கு. விக்ரம் எல்லாம் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, இந்த ஈ படத்துல, ஈ இல்ல ஐ படத்துல இந்த விக்ரம் கூட ஐ படத்துல வந்து விளம்பரம் கொடுப்பாரு எமி ஜாக்சனை வச்சு. அது மாதிரி நீ விஜய் வச்சு ஃபேர் அண்ட் லவ்லி கம்பெனி முடிவு பண்ணிச்சு. அடடா இது நல்லா இருக்கு, ஒரே நாளில் வெள்ளையாவது எப்படி, காஸ்மெட்டிக்ஸ் மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி இந்த மாதிரி எல்லா காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியும் இனி அண்ணாதான் பேட்டி எடுக்க கிளம்பிட்டாங்க. எப்படி தேர்தலுக்கு அப்புறம் ஒரு தோத்துருவாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில விளம்பரத்துக்கு நடிக்கலான் இருக்காரு. ஒரே நாளில் வெள்ளையாவது எப்படி, நேத்துக்கு டேனை இப்படி ரிமூவ் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் டேட் அப்ப வெளிய வந்தா சன்ஸ்ட்ரோக் வருமா, அவரு எவ்வளவு கேர் பண்றாரு பாருங்க. உனக்கு மைண்ட்ல ஸ்ட்ரோக் இருக்கு, அத முதல்ல கிளியர் பண்ணு. அவருக்கு என்னன்னா எப்படியே எலெக்ஷன் 4ஆம் தேதி எந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து அவர் படுக்க போறாரு. இன்னும் யாரெல்லாம் ஸ்ட்ரோக் தெரியல. ஏன்னா நிறைய பொண்ணுங்க இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கு, எங்க அண்ணன் தோத்துட்டா நான் தற்கொலை பண்ணிப்பேன். நிறைய வீடியோஸே நான் பாத்துட்டு இருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, அப்பா வந்து பிள்ளைங்க மிரட்டுற மாதிரி, அப்பா நீ என் கட்சிக்கு ஓட்டு போட போறியா, அதை தாவேக்கு போட போறியா, இல்ல நான் இங்க தற்கொலை பண்ணிக்கிட்டுமா. அதுக்கு அப்பா, நல்ல நேரம் மகனே இப்ப செத்துரு, இதை விட்டு அவருக்கு நல்ல நேரம் கிடைக்காது. ஏன்னா நீ கெட்ட நேரத்துல செத்து, அதுக்காக நான் வந்து அலைய முடியாது, சாகுறதா சாகுற, நல்ல நேரம் வந்துருச்சு இப்ப சாகு. ஆனா நீ சொல்ற கட்சிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். இந்த மேல் நாள போய் இப்ப இந்த பசங்க ஓட்டு போடுங்க போய் கெஞ்சிங்க. ஆமா, எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம். நாளைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மீட்டிங்ல ஒரு பையன் சொன்னான், எங்க அம்மா வந்து டிஎம்கே கொடுக்குற 1000 ரூபாய் வாங்க சொல்லி எங்க அம்மா நான் அடிச்சிட்டு விஜய் மீட்டிங் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு பத்தியா, 9 ஓட்டு இருக்கு, அவங்க போடலன்னா சோத்துல விச வச்சிருவேன் அப்படின்னு. இந்த மாதிரி இதெல்லாம் எங்க இருந்து இந்த பசங்க சிந்திக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தற்கொலை தலைவன் சொல்றாரு பத்தி, என் வீட்டுல போய் அடம் புடிங்க, பலூன் வேணும், பிட்டாய் வேணும்ன்ற மாதிரி என் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீங்க அடம் புடிங்க அப்படின்றது. இப்படியாவது ஒரே ஒரு தலைவர் நாட்டுல பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? சோ தலைமை பண்பு அப்படின்றது விஜய் அவர்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்றது நேத்து பிரச்சாரமே ஒரு மிகப்பெரிய சாட்சி. சோ பொறுத்தெடுத்து பார்ப்போம், மே 4 இன்னும் என்னென்ன கதறல்கள் இருக்குது அப்படின்றத பொறுத்தெடுத்து பார்ப்போம்.